ஹாய் ஆல், இன்றைக்கி வெஜ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜெரேம் வந்து நான்வெஜ் பிரியாணினா வந்து ஈஸியாக சாப்பிட்ருவோம். ஆனால் வெஜிடேபிள் நம்ம என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றது. சரி, இந்த மாதிரி வெஜிடேபிளே அவனுக்கு கொடுக்காததுனால நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து வெஜிடேபிள் பிரியாணி செய்யலாமேன்றதுக்காக நான் அதுக்கு ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸு, ஒரு பிக் சைஸ் ஆனியனு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புதினா, பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சோண்டு கரம் மசாலா, இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ குக்கரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அதோட கொஞ்சம் நெய்யும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆன அப்புறம் பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஆனியனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பேஸ்ட் ஆன அப்புறம் இதோட கூட நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். இப்போது வந்து நம்ம என்னென்ன வந்து வெஜிடேபிள் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இவனுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி தான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் பொடிசாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா வெந்து வந்த அப்புறம் இவருக்கு ஊட்டும் போது கொஞ்சம் நல்லா மசிச்சு ஊட்டிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இவருக்கு மட்டும் செய்கிறதுனால நான் 1 கிளாஸ் வந்து பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து 3 கிளாஸ் வந்து டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். அவர் ஸ்கூல் விட்டு வரும்போது பிரியாணியான்னு கேட்டார். ஆனால் அவருக்கு என்ன பிரியாணின்றது தெரியாது. ஆனால் பிளேட்டு கொண்டு போய் காட்டும்போது என்னம்மா இதுவா அப்படின்ற மாதிரி பேசினார். சரி, அப்படியே வந்து பேசிகிட்டே அவருக்கு ஃபோனை காமிச்சிட்டே நல்லா மசிச்சு ஊட்டி விட்டுட்டேன். அவரும் சாப்பிட்டுட்டாரு. நீங்களும் இந்த வெஜ் பிரியாணி உங்கள் பசங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.